வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி சத்து மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1.5 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுக்க ஆரம்பிங்க. இது வறுபட்டுருச்சு அப்படின்னா ஒன்று அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்கள், பாப்கார்ன் மாதிரி ஒன்று வெடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேறு தட்டில் போட்டு இதை ஆற விடுங்க. அடுத்ததாக நம்ம கம்பு எடுத்துருக்கோம். 1.5 கப் கம்பு. இதையும் அதே மாதிரி லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தெடுங்க. சத்து மாவு அப்படின்னாலே 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று ராகி, ஒன்று கம்பு, இன்னொன்று சோளம். இது 3 நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். மீதி எல்லாமே நீங்கள் இருக்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ கம்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதுவும் கொஞ்சம் பாப் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆறட்டும். அடுத்ததாக சோளம், 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். வெள்ளைச்சோளம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம மக்காச்சோளம் எடுத்துக்கலாம். இது 1 கப் மக்காச்சோளம். மக்காச்சோளம் யூஸ்வலாக 2 வெரைட்டியாக ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ஒன்று கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் சப்பையாக இருக்கிறத பார்த்து இதுக்கு வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பாப் ஆகாது. இதுவும் இது வறுபட்டுருச்சு. இதையும் ஆற விட்டுறலாம். அடுத்ததாக கோதுமை எடுத்துக்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை அண்ட் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை ஆல்ரெடி நான் வறுத்தது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பொட்டுக்கடலை சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அது ஃப்ரைட் கிராம் தான். ஸோ கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அடுத்ததாக ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் பார்லி அரிசி. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் ரெட் ரைஸ். ரெட் ரைஸ் இல்லாதவங்க ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் ரெண்டும் இல்லையா, தெனை இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது, அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா பீன்ஸ், 3 இல்லைன்னா 4 ஏலக்காய், இதோட ஒரு 10 முந்திரி, 10 பாதாம். இதையும் நல்லா வறுத்துடுங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முந்திரி, பாதாம், இந்த சோயா கூட இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதும் மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இது மெஷினில் கொடுத்து அரைக்கிறது தான் பெஸ்ட். இன்கேஸ் நீங்கள் மெஷின் அவைலபிள் இல்லை, மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. பட் டைம் எடுக்கும். ஏன்னா மிக்சி கொஞ்சம் ஹீட் ஆகிடும். ஸோ அது கூல் டவுன் ஆனதும் தான் திருப்பி அரைக்க முடியும். இதோ நம்ம பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி கூழ் கிண்டுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இனிஷியலாக தான் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூனுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி விழாமல் கரைச்சிக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பாயில்டு மில்க். அடுத்ததாக இனிப்புக்காக நான் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். பனங்கற்கண்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் சைடில் வச்சிங்கன்னா அதுவாகவே கரைஞ்சிரும். இல்லையா அவசரமாக வேணும் அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணுங்கள், கரைஞ்சிரும். இப்போது இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் இப்போ அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கூல் பதம் வர வரைக்கும் கிளறுங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே கிளறுங்க. சத்து மாவு யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு 9th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்போ நீங்கள் பால் சேர்க்க முடியாது, வெறும் தண்ணியிலேயே கிளறி கொடுங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு அப்படின்னாலும் பால் சேர்க்க வேண்டாம். பால் சேர்க்காம கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஓட்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி கிளறி கொடுங்க. இதோ நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு. வேறொரு பேபி ஃபுட்டோடு சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.